ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்போ இன்னത്തെ ஸ்பெஷல் ஒரு நத்தல் மீன் கறி தான் வைக்க போகிறேன். நத்தல் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ மீன் எல்லாம் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இது கழுகுறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. அப்போது இது வந்து மாற்றி வச்சுக்கலாம். இனி இதே போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய லெமன் சைஸ்னு வாழன் புளி எடுத்துருக்கேன். இது நல்லா ஊற வச்சுக்கலாம். இதேപോലെ ഒരു പാൻ എടുത്തിരിക്കുക. ഇതിലേക്ക് 1/4 സ്പൂൺ മഞ്ഞൾത്തൂൾ, 1 സ്പൂൺ മുളകായ്ത്തൂൾ, 1/4 സ്പൂൺ മല്ലിത്തൂൾ, സാൾട്ട്, ഇനി നമുക്ക് ഒരു பெரிய சைஸ்னு இஞ்சி எடுத்துருக்காங்க. சின்னதாக பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது ഇതിലേക്ക് ஆட் பண்ணலாம். ஒரு 6 பல்லு பூண்டு பொடியை நறுக்கினது அது ഇതിലേക്ക് ஆட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு 3 தக்காளி, ஒரு பிடி அளவுன்னு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி போடும்போது குழம்பு வந்து ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அரைச்சி போடுறாங்க. பச்சையாகவே அப்படியும் போட்டுக்கலாம், உங்களுக்கு சதைச்சி வச்சு போட்டுக்கலாம், அரைச்சும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது, அரைச்சி போடுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நான் இதே போல் அரைச்சி எடுத்துருக்காங்க. அது இதிலேக்கு ஆட் பண்ணலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேக்கு ஒரு அரை மூடி தேங்காய் கொத்தி எரிஞ்சு வச்சிருக்குது. அது இதுலேக்கு ஆட் பண்ணலாம். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சது இதுலேக்கு ஆட் பண்ணலாம். குறைன்னு அரைக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தேங்காய். இது வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கட்டி இல்லாமல் இதுலேக்கு நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நமக்கு இதில் புளியை வந்து கரைச்சி நல்லா வடிகட்டி இதிலேக்கு ஆட் பண்ணலாம். புளி எப்போவுமே இந்த மாதிரி வடிகட்டி தான் எடுக்கணும். கையில் அரிசி எடுத்துட்டோன்னா அதோட கசடெல்லாம் உள்ளே போயிடும். அதனால நமக்கு அரிப்பை வச்சு நல்லா அரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதிலேக்கு தேவையான அளவுன்னு தண்ணி ஊற்றி சால்ட்டெல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸும் நமக்கு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சாச்சு. அதோட பச்சை ஸ்மெல் போன அளவுக்கும் நல்லா கொதிச்சாச்சு. இந்த மாதிரி இடையில ஒன்று இலக்கி விடணும். இப்போ நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காச்சு. இனி நமக்கு இதிலேக்கு கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்குன்னா இந்த மீனை வந்து ஃபிஷ்ஷை வந்து இதிலேக்கு ஆட் பண்ணலாம். நம்மளோட மீன் எல்லாம் இதிலேக்கு ஆட் பண்ணியாச்சு. இனி இதை வந்து 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்மளோட மீன் குழம்பெல்லாம் கொதிச்சாச்சு. தண்ணியெல்லாம் பாகமான அளவுக்கு வற்றியாச்சு. மீனெல்லாம் உடையவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இது வந்து இப்போ நமக்கு இதிலேக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுன்னு வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்காங்க, ஒரு பிடி சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது எடுத்திருக்கேன், 1 இன்ச் அளவுன்னு இஞ்சி பொடியை நறுக்கினது எடுத்திருக்காங்க, 4 பல்லு பூண்டு வந்து தேவரி பொடி எடுத்திருக்கேன், ஒரு பிடி கறிவேப்பிலை எடுத்திருக்காங்க. இனி உங்களுக்கு ஆயில் வந்து உங்களோட விருப்பம் தான். ஆயிலும் எடுத்துக்கலாம், கோகோனட் ஆயிலும் எடுத்துக்கலாம். இதை போல ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்காங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சாச்சு. நமக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது ஒன்று ஸ்மெல் வந்தாச்சு. ஒரு லைட்டாக ஒன்று ப்ரௌன் ஆயிடுச்சு. நமக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இனி வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் வணங்கும் போது அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்ப கருகின அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் கோல்டன் கலரில் சின்ன வெங்காயம் நல்லா மொரியணும். இப்போ நமக்கு இதிலேக்கு ஒரு 1/4 ஸ்பூனுன்னு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அது ஒன்று லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புலேக்கு ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வந்து வெந்தயத்தோட பவுடர் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அப்போ அதோட குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் நத்தல் மீன் வாங்கும்போது இதே போல் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு குழம்பு தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.